ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கிறேன். இப்போ இது பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். இதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கிடுவோமா? மசாலா வந்து நான் வீட்டு மசாலா 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வீட்டு மசாலாவே கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. சிக்கன் மசாலாவும் சேர்த்து நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் வதக்கிட்டு இது கூட என்னென்னா, நான் வந்து சுண்டல் வந்து ஊற போடலை. நீங்கள் ஊற போட்டிருந்தீங்கன்னா அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நான் ஊற போடாமல் ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சுண்டல் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நான் மிக்சிங்கில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சுண்டல் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு விசில் விட வச்சிடலாமா? ஒரு 5 விசில் விடலாம். 5 விசில் வரட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கேன், அப்புறம் இது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வருது. சரி, இப்போ கேஸ் போயிடுச்சு. 5 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆச்சு? கொதிச்சிக்கிட்டு இருக்கா? இப்போ இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து அப்புறம் மிக்ஸி ஜாரையும் அலசி அந்த தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் விடலாம். விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சுவையான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் ஆல்.